ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலான்டீஸ், நான் தான் உங்கள் ஆதி. ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ டீசர் லீக் ஆயிருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டிங்களா? டீசர் எப்படிப்பா இருந்துச்சு? கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நானும் பார்த்தேன். என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. இந்த செக்யூரிட்டியெல்லாம் மார்வல் இதெல்லாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது சோனியோ? சோனியில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்காப்ல கெவின் ஃபைகி. எவன்டா அதை ரிலீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் சொல்லிங்க 3 டீசரு செக்யூரிட்டியெல்லாம் என்ன லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது சுத்தமாக புரியல. அண்ட் இந்த பிராண்ட் நியூ டேவோட டீசர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது லெஜிட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதெல்லாம் வச்சு எந்த சம்பவம் பண்ண முடியாது. ஏன்னா லீக் ஆனதே பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது, லோ குவாலிட்டி கூட கிடையாது. ரா ஃபுட்டேஜஸ் அங்கங்கே லைட்டாக ப்ளே பண்ணி விட்டு நடுவில் கான்செப்ட் ஆர்ட்டை சொருகி விட்டுருந்துருக்காங்க இந்த டீசரில் ஸ்பைடர்மேனோடது. ஸோ டீசர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அதில் ஒரு கிளாரிட்டின்லாம் கிடையாது. பட் ஓரளவுக்கு உள்ள என்ன நடக்குதுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த வகையில் ஓகே தான். ஆனால் இது அஃபிஷியல்லாம் கிடையாது தான். பட் இந்த டீசர் பார்த்தி எப்படி வந்து எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி தலை நிற்குங்க. ஏன்னா இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட டீசரும் இப்படி தான் லீக் ஆயிருந்துச்சு. அது லீக் ஆன சமயத்தில் தான் அது பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஹைப் ஏறி கிட்டத்தட்ட படம் 2 பில்லியன் அடிச்சிருந்துச்சு. பட் இந்த சமயத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அதுவும் கரெக்டாக என்ன டேட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு? டிசம்பர் 17. சரியா 4 வருஷத்துக்கு முன்னாடி 2021 இப்போ தான் பார்த்தீங்கன்னா நோவே ஹோம் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நோவே ஹோம் டைம்லேயே ரிலீஸ் ஆயிருக்கனால எனக்கு என்னமோ அவனுக்கு வேணும்னே பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நானே நோவே ஹோமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா பயப்படலைங்க, இவனுங்களே லீக் பண்ணி விட்டாங்க டீசரை. என்னவோ டீசரில் என்ன காமிச்சிருக்காங்கன்றதை பிரேக் டவுன் பண்ணிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கர் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோலாக் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. நான் தான் ஸ்பைடர்மேன் அண்ட் உனக்கு என்ன நல்லா நம்ம 2 பேத்துக்கும் ஒருத்தர நல்லாவே தெரியும். நமக்குள்ள ஒரு பெரிய பந்தம் இருக்குது. அதை பற்றி தான் நான் பேச வந்தேன். அண்ட் நான் தான் ஸ்பைடர்மேன். அந்த சமயத்தில் நான் நிறையவே கஷ்டமான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் ஒருத்தர்கிட்ட சொல்லி என்னோட ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நான் மறக்க வச்சுட்டேன். நான் தான் பீட்டர் பார்க்கர், நான் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு அவர் யார்கிட்டயோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. யார்கிட்ட சொல்கிறாருன்னு நமக்கு தெரியல. பாசிபிளி எம்ஜேவாக இருக்க வாய்ப்புக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் போன நோவே ஹோம் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு நம்மளால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, ஸோ நம்ம இவங்களை விட்டு தள்ளி நிற்கிறதா நல்லது அப்படின்னு பீட்டர் பார்க்கரே பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு போயிருப்பாரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவர் வந்துட்டு திரும்ப அவங்கள பார்க்கணும்? மேபி ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கலாமோ? எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி. பட் அப்படி அதில் விட்டாங்க, திரும்ப அதை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்ற போது அந்த சீனுக்கான ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும்ல. எனக்கு தெரிஞ்சு அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வேற யார்கிட்டயோ சொல்கிற மாதிரி இருக்கலாம். அண்ட் அடுத்தடுத்து ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அமேசிங் ஃபேண்டஸியோட இஷ்யூ 15 ஒரு போஸ்டர் வந்துச்சுல, அந்த போஸ்டரை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. அது ஒரு போஸ்டர் வந்திருக்கு. அண்ட் ஸ்பைடர்மேனுக்கு பூமராங்க்கும் நடக்கிற அந்த ஒரு சண்டை, அந்த போஸ்டர் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க உண்மையே சூப்பராக இருந்துச்சு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வில்லன்ஸ் வராங்க, இவங்களாம் படம் முழுக்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக வருவாங்களா அப்படின்றது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட வில்லன்ஸ் படத்தில் வரதா இருக்காங்க. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணபடியே 7-8 வில்லன்ஸ் கிட்ட வராங்க. ஒருவேளை இந்த மாதிரி வில்லன்ஸ் எல்லாம் இந்த பூமராங்கு இவங்களெல்லாம் டரண்டோலாம் வந்துட்டு அவங்கயே கட் பண்ணி விட்ருவாங்களோ சின்னதாக. எனக்கும் அதாங்க டவுட்டாக இருக்குது. ஐ திங்க் இவங்களெல்லாம் படத்தில் சின்ன ஃபைட்டில் காட்டி அப்படியே ஸ்பைடர்மேன் ஒரு போகிற போக்கில் சண்டை போட்டு கடந்துருவாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது இருக்குது. பார்ப்பாருங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அண்ட் அடுத்து பார்த்தா ஸ்பைடர்மேன் வந்துட்டு ஒரு ரெட் ட்ரெஸ் போட்ட நிஞ்சா குரூப் கூட சண்டை போட்டிருக்காரு. அல்டிமேட். இதுதான் எனக்கு பார்க்கவே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த குரூப்பு கண்டிப்பாக த ஹேண்டாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ரெட் ட்ரெஸ்ஸு நிஞ்சா குரூப்பு டெஃபினெட்லி த ஹேண்ட் குரூப் தான். அப்படி இருக்கும்போது டேட் டெவில் வருவாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வந்து தாங்க ஆகணும். டேட் டெவில் இல்லாமல் ஹேண்ட் குரூப் எல்லாம் பிரசம் பண்ண வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக டேட் டெவில் இதில் வரணும், வந்து தான் ஆகணும். ஸோ டேட் டெவிலை நம்ம இதில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் அந்த ஜெயில் பிரேக் சீக்வன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. யூ ஆர் அ மெஸ் ஸ்பைடர்மேன், நீ ஒரு பெரிய பிரச்சனை, என் வழியில் குறுக்க வராத, வந்தனா இந்த பூமியில் ஸ்பைடர்மேன் ஆர் பீட்டர் பார்க்கணும் ஒருத்தர் இருந்தான்றதுக்கான அடையாளமே தெரியாமல் போயிடும் அப்படின்னு ஒருத்தங்க மிரட்டிகிட்டு இருக்காங்க. மிரட்டுற தோணியில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. யாராக இருக்கும் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வருன்ற போது டெஃபினெட்லி அது சேடி சிங்காக தான் இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. பட் சேடி சிங் இதுக்காக ஸ்பைடர்மேனை மிரட்டணும்? இனிஷியலாக நான் பார்க்கும்போது சேடி சிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்டாக தான் வரப்போகிறாங்கன்ற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா அது லவ் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாமல் யாராக அண்ட் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஜீன் கிரேன்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷேல் கோல் நம்ம ஃபீமேல் பனிஷர் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சாஸ்திரா பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிவர்சல் ஒரு வாஸ்பு மாதிரி தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்ஸ் டோட்டம்ஸ் இருக்கிற ஸ்பைடர்ஸை கொல்றதுக்காகவே உருவான ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாஸ்ப் அப்படின்னு சொல்லப்படுறவன். வந்துட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். இப்போ நான் சொல்லும் போதே அவ்வளோ குழப்பமாக இருந்துச்சு. படத்தில் இந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் குழப்பமாக இருந்துகிட்ருக்கோம். முடிஞ்சால் அதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். இந்த சாஸ்திரா கேரக்டருக்கு ஆர்ஜின் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குங்க. பயங்கர குழப்பமான ஒரு இதாக இருந்துகிட்ருக்கோம். இந்த படத்தில் அந்த இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை புரிய வைக்காமல் இது கேரக்டர் தான்ப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக படத்துக்குள்ளே போனாலும் போகலாம்.
அண்ட் அடுத்து ஒரு சீனில் நம்ம பீட்டர் பார்க்கர் வந்துட்டு ப்ரொஃபஸர் பேனர் நம்ம ப்ரூஸ் பேனர் கிட்ட பார்த்து ஹெல்ப் கேட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல அவர் ப்ரொஃபஸர் அப்படின்னு தான் கூப்பிட்றாரு. ஸோ பாசிபிளி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்கா இல்லாமல் ப்ரூஸ் பேனர் விஷயத்தில் இருந்து பாசிபிளி நம்ம பீட்டர் பார்க்கர் படிக்கிற அதே காலேஜில் ப்ரொஃபஸர் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் அவர் ப்ரொஃபஸர் பேனர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காப்புல. எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவை அப்படின்ற மாதிரியுமே அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த காலேஜ் படிக்கிற நம்ம பீட்டர் பார்க்கருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்ம ப்ரொஃபஸர் பேனர் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாப்புல. அதனால் வந்துட்டு ஹல்க் இந்த படத்தில் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் ஸ்பைடர்ஸ்க்கு 3 சைக்கிள் இருக்குது, அந்த சைக்கிளுக்குள்ளே அந்த ஸ்பைடர்ஸ் நம்மளால் கொன்ற முடியும் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் பேசுகிறாப்புல. அது டாம் ஸ்டோன் வாய்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. லிட்டில் பிட் கேட்குறதுக்கு டாம் ஸ்டோனோட ஒரு வாய்ஸ் மாதிரி தான் தெரியுது. டாம் ஸ்டோன் இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாருங்க யார் அப்படின்னு. பட் அதே சமயத்தில் ஸ்கார்பியனோட ஒரு வாய்ஸ் டோனுமே அதில் இருந்துகிட்ருக்கு. யாரோ அங்கே மொத்தம் ஒரு வில்லனோட வாய்ஸ். அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை கொல்றதுக்கு தான் திட்டம் போட்டுட்ருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்துட்டு கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் எப்படி நம்ம ஸ்பைடர்மேன் 2ல் நம்ம பீட்டர் பார்க்கருக்கு ஒரு வெப் பிளாக், ஒரு மென்டல் பிளாக் வந்துச்சோ, அதே மாதிரி இங்கேயுமே நம்ம பீட்டர் பார்க்கருக்கு ஒரு மென்டல் பிளாக் வந்து அவர் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவர் பல பேர்த்து இறந்துட்டாரு, டிப்ரெஷனில் தான் இருந்துட்டு இருக்காரு. அவர் இன்னுமே டிப்ரெஷனில் தட்டுற மாதிரி இந்த படத்தில் நிறையவே சம்பவங்கள்லாம் நடக்க போதான். என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம், படத்தில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எல்லாம் சொல்ல வந்தது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த டீசரை பார்த்தீங்களா இல்லையா, எப்படி இருந்துச்சு, என்ன மேட்டராக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, அதெல்லாம் கீழே கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.